குடும்பங்கள்ல இந்த பிரச்சனை வரவே வராது. ஸோ அதனால இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையை நம்ம இழந்துட்டோமேங்கிறது தான் நம்ம தமிழ் சமூகத்துக்கு ஏற்பட்ட ஒரு பெரும் நட்டம். முளையிலே கிள்ளி எறிஞ்சிருவாங்க. இல்லை இன்னும் நான் சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் குஜராத், இந்த ராஜஸ்தான்ல எல்லாம் பெரிய பெரிய பணக்கார குடும்பம்லாம் கூட்டு குடும்பமா தான் வாழ்றாங்க. கூட்டு குடும்பமா வாழ்றவன் எல்லாம் ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கான். ஏன்னா ஒரு பையன் ஒழுங்கா இல்லைன்னா கூட இன்னொரு பையன் கலெக்டரா போயிடுறான். ஸோ கலெக்டர் விட ஆயிருது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த குடும்பத்துக்கு அந்த கலெக்டர் கிட்ட இருந்து கிடைக்கிற அத்தனை ப்ரொடெக்ஷன் கிடைச்சிரும், பாதுகாப்பு கிடைச்சிரும், பொருளாதாரம் கிடைச்சிரும். ஒரு பையன் டாக்டரா இருப்பான், ஒரு பையன் இதா இருந்தா கூட அந்த ஃபேமிலி வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாம போயிட்டு இருக்குதுங்க. இன்னைக்குமே நம்ம ஒரு பேரை சொல்லாம தெரியல, ஒரு பிரபலமான நடிகர், ஒரு நகைச்சுவை நடிகரா இருந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. அவர் இன்னும் கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருடைய சம்பாத்தியம் அவங்க வீட்டுல மத்தவங்களும் சம்பாதிக்கிறாங்க. ஆனா அவருடைய வளர்ச்சி அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தோட வளர்ச்சியா மாறி நிக்குது. எல்லா குழந்தைங்களும் நல்லா படிக்கிறாங்க, எல்லா குழந்தைகளும் ஒரு இது பண்றாங்க, பொருளாதாரத்துல எல்லா குழந்தைங்களும் நல்லா கார்ல போறாங்க வராங்க. ஸோ ஒருத்தருடைய சம்பாத்தியம் அந்த ஒரு பெரிய குடும்பத்தை அவங்க சித்தப்பா பெரியப்பா அப்படி இப்படின்னு போட்டு தூக்கி நிக்குது. அதை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த குடுத்தனம்ங்கிறது, அந்த ஒரு கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஒரு நல்ல விஷயம். அதை நம்ம தமிழர்கள் இழந்துட்டோம். இன்னொன்று, பெண்கள் இதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கீங்க. ஆண்களை விட பெண்கள் வந்து இதில் ஒரு பெரிய காரணமாக இருக்கீங்க. ஏன்னா இண்டிவிஜுவாலிட்டி, ப்ரைவேட்டாக இருக்கணும், நம்ம லைஃப் ப்ரைவேட்டாக இருக்கணும்னு நினைக்கிறது அது ஏதோ ஒன்று பெண்களுக்கு தொடர்ச்சி அது தவறாக சொல்லிக் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அவங்க பிரைவசி செட்டிங்ஸை மாற்றணும். அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அப்படிலாம் இருக்கு. இப்போ அண்ணன் தம்பி இருக்காங்க, அவங்க ஃபேமிலி எல்லாம் உள்ள இருக்காங்கன்னா எல்லாம் ஒன்னா வாழும்பொழுது அந்த ஃபேமிலியோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், பாண்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுல சொல்லி கொடுக்குறவங்க பெரியவங்க, இப்போ வயசானவங்க எல்லாருமே அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் அப்படியே இருக்கும். தனித்தனியா பிரிஞ்சு போகணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அதே போல கொஞ்சம் டாக்ஸிசிட்டி இருக்கிற ஃபேமிலிஸ் வந்து தயவு செஞ்சு இந்த டாக்ஸிசிட்டியை குறைச்சிக்கோங்க. இந்த மாமியார்கள் இதெல்லாம் கொஞ்சம் டாமினேட் பண்ணிட்டு இது என்னோடது இது தெரியுமா அப்படின்னு அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதையும் நம்ம சொல்றோம்.